அன்னைக்கு ஒரு நாள் அப்படித்தான் ஈவினிங் டைமில் நாங்கள் ஜாலியாக ஓடி பிடிச்சி விளாண்டுருந்தோம். பயங்கரமாக தண்ணி தாக எடுத்துச்சு. பக்கத்தில் இருந்த ஃப்ரெண்டு வீட்டில் போய் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போனோம். அங்கே ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஓடிட்டு இருந்துச்சு. அது வரைக்கும் நான் கிரிக்கெட்லாம் பார்த்ததே இல்லைப்பா. எனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட்லாம் ஏரியாவில் பெரிய பசங்க இருப்பாங்க. வாடா விளையாட போகலான்னு கூப்பிடுவாங்க. அவங்க கூட போய் நிற்பேன். ஸ்லிப் நிற்க வைப்பாங்க. பாலை பொறுக்கி போடுவேன். எல்லா விக்கெட்டும் போனதுக்கப்புறம் கடைசியாக 2 பால் பேட்டிங் கிடைக்கும். பவுலிங்கில் இந்த பேபி விக்கெட்னு சொல்லுவாங்க. நாங்கள் அப்படி தான் சொல்லி பழக்கம். என்னன்னா டீமில் 2 பொடியர்கள் எடுத்து வச்சிருப்போம். அவனுங்களை கடைசி ஓவர் கூப்பிட்டு இவனுக்கு 3 பால் அவனுக்கு 3 பால் இதை கொடுத்து முடிப்போம்ல. அந்த மாதிரி ஒரு 3 பால் பவுல் பண்ணுற கிடைக்கும். எனக்கு தெரிஞ்ச கிரிக்கெட் இவ்வளோ தான். நான் இவ்வளோ தான் விளையாண்டுருக்கேன் அந்த டைம் வரைக்கும். இப்போ நான் என் ஃப்ரெண்டு வீட்டில் தண்ணி குடிச்சிட்டு இருக்கேன். பார்த்தா டிவியில் ஒரு மேட்ச் ஓடிட்டு இருக்கு. ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் நின்று அடி பிரிச்சு எடுத்துட்டு இருக்காங்க. 6 4ன்னு பறந்துட்டே இருக்கு. மேட்ச் செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. அதுக்குன்னா நான் கிரிக்கெட் மேட்ச் பார்த்ததில்ல. அதான் நான் பார்க்குற செகண்ட் மேட்ச் ஒரு மேட்ச் பார்த்துருக்கேன். அது என்னன்னா 2011 ஓடிஐ வேர்ல்டு கப் ஃபைனல் தான். அதுவும் நான் உட்காந்து பார்த்தேனா, எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்து பார்த்தேனான்னு கேட்டால் இல்லை. எங்கள் அம்மா பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா கூட உட்காந்து நான் மேட்ச் எண்டு வரைக்கும் பார்த்தேன். எங்கள் அம்மாவும் பெரிய கிரிக்கெட் ஃபேன்லாம் கிடையாது. கிரிக்கெட் பார்த்து வளர்ந்த ஃபேன்லாம் கிடையாது. அந்த மேட்ச் அப்போ வந்து ஏரியாவே செம பரபரப்பாக இருந்துச்சு. ஏன்னா இந்தியா வந்து 28 இயர்ஸ்க்கு அப்புறம் வேர்ல்டு கப் ஃபைனல் விளையாட போகுது. எல்லாருக்குமே செம எக்ஸைட்டடாக இருந்துச்சு. இந்தியா ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு வாங்கடையில் நடந்த மேட்ச். என் ஏரியாவில் எல்லோரும் பேசுறதை கேட்டு எங்கள் அம்மாவும் பார்க்கலாம், சரி இந்தியா ஜெயிக்கலான்னு பார்க்கலான்னு சொல்லி எங்கள் அம்மா டிவியில் பார்த்துட்ருக்காங்க. நான் கூட உட்காந்து பார்த்துட்ருக்கேன். இதுதான் நான் பார்த்த ஃபஸ்ட்டு மேட்ச். இந்தியா வின் பண்ணிட்டாங்க அன்றைக்கி. அதுக்கடுத்து நான் இன்னும் அன்றைக்கி தான் பார்க்குறேன். அந்த லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் போட்டு அடிச்சு பிரிச்சுட்டு இருக்கான். ஏன்னா பாட்டுக்கு எங்கேயோ ஓடி பிடிச்சி விளாண்டுருந்தேன். தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். இப்போ மேட்சை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். எண்டு வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்தேங்க. சூப்பராக போச்சு. அது என்ன மேட்ச்னா 2013 April 23 ஆர்சிபி வர்சஸ் புனே வாரியர்ஸ் இந்தியா அந்த மேட்ச் தான். அங்கே ஆடி இருந்த பேட்ஸ்மேன் கெயில் தான். 175 நாட் அவுட். அந்த மேட்ச் தான் அப்போ நடந்துருந்துச்சு. அப்போ நான் கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்தவன் தான். கெயில் ஆடுற ஒவ்வொரு மேட்சாக பார்க்க ஆரம்பித்தேன். அடுத்து மற்ற டீம்ஸோட மேட்சையும் பார்க்க ஆரம்பித்தேன். கண்டினியூவாக கிரிக்கெட் பார்க்க ஆரம்பித்தேன். இந்தியன் டீம் மேட்சஸ் பார்க்க ஆரம்பித்தேன். எல்லா லீக்ஸுமே பார்க்க ஆரம்பித்தேன். T20 ஆரம்பித்து ஓடிஐ போய் டெஸ்ட் கிரிக்கெட்டும் இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ இங்கே வந்து நிற்கிறேன். இதுதான் நான் கிரிக்கெட்டுக்குள்ளே வந்த ஸ்டோரி. நான் கிரிக்கெட் தான் எனக்கு பிடிச்ச ஸ்போர்ட்னு சூஸ் பண்ணி போகலை. என் கதையில் கிரிக்கெட் என்னை புல் பண்ணி இழுத்துச்சு. கிரிக்கெட்னு சொல்கிறத விட நான் கிரிக்கெட்டுக்கு ஃபேன் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து கெயிலுக்கு ஃபேன். ஓகேவா? இதை தான் சொல்ல வந்தேன் வீடியோ. அண்ட் ஓகே, இவ்வளோ தான் இந்த வீடியோ. ஒருவேளை நீங்கள் கெயில் ஃபேனாக இருந்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட்டில் 175 போட்டு ஒரு ஹார்ட் போடுங்க. உங்களை எப்படி கிரிக்கெட் உள்ளே இழுத்துச்சு, நீங்கள் பார்த்த ஃபஸ்ட் மேட்ச் என்னன்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானே தட்டி விட்டுக்கோங்க. சீக்கிரமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். பாய். கிரிக்கெட்டுங்கிறது ஒரு சீரியஸான ஸ்போர்ட் தான். கிரவுண்டிலே பிளேயர்ஸ் கோவப்பட்டு பார்த்துருக்கோம், சண்டை போட்டு பார்த்துருக்கோம், ஸ்லெட்ச் பண்ணி பார்த்துருக்கோம். இந்த மாதிரி நிறைய எமோஷன்ஸ் உள்ளடங்கின கேம் தான் கிரிக்கெட். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு கேமையுமே ஜாலியாக விளையாடலாம் அப்படின்னு காட்டின ஒரு பிளேயர்னா அது கெயில் தான்.